திருச்சபை பற்றி போதித்து கொண்டு வருகிறேன். திருச்சபைனா என்ன, ஏன் கூடி வருகிறோம், இப்படி கூடி வருகிறதுனால நமக்கு என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் விலாவாரியாக எடுத்து போதித்து கொண்டு வருகிறேன். அதில் நாம் ஒரு கட்டிடம் போல கட்டப்படுகிறோம். நாம் நிலையாய் நிற்கிற ஒரு கட்டிடமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒரு சரியான போதிக்கிறவர்களிடத்தில் இருப்பது நல்லது. ஏனென்றால் நம்மை போதிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறார்கள். அவர்கள் நம்மை சரியாய் கட்டியிருக்கிறார்கள், சரியாய் நமக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய சூழல்கள் நமக்கு அதை காண்பிக்கிறது. எப்படி அதை கையாளுகிறோம், எப்படி அதை சமாளிக்கிறோம், எப்படி அந்த காரியத்திலிருந்து வெளியேறுகிறோம், முன்னேறுகிறோம் என்பதை பொறுத்து நாம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம், எப்படி கையாளப்பட்டிருக்கிறோம், போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த பிள்ளையுடைய நடக்கை, அந்த பிள்ளை எப்படி செயல்படுது, அந்த பிள்ளையினுடைய திறமை, அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் வளர்ப்பை தான் கேள்வி எழுப்புகிறார். எப்படி வளர்த்துருந்தா இவன் இப்படி இருப்பான், எப்படி வளர்த்துருக்குறாங்க பாரு அப்படின்வாங்க. ஏன்னா அவன் நடந்துக்கிறது வளர்ப்போடு சம்பந்தம் முடியாதாக இருக்கிறது. அவன் எப்படி நடந்துக்கிறான்றது அவனுடைய தாய் தகப்பன் என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அவனை எப்படி வழி நடத்தியிருக்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்தவ சபை கூடி வருதல் கூட உங்களை வளர்க்கிற ஒரு நேரம், உங்களை கட்டுகிற ஒரு நேரம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போதிக்கப்படுகிறீர்கள். வாழ்க்கையை வெளிப்படையாக காண்பித்து, வாழ்க்கை என்றால் என்ன, தேவன் எப்படி இதை உண்டாக்கியிருக்கிறார், இதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் எப்படி சரி பண்ணியிருக்கிறார், எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறாரு, இதெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வதற்கு இங்கே கூடி வருகிறோம். அப்படி கூடி வரும்பொழுது இருக்கக்கூடிய குழப்பமான விஷயங்கள் என்னென்னா, போதகர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, போதகர்கள் எப்படி நம்மை தவறாக வழிநடத்த முடியும் என்பதை கடந்த சில வாரங்களாக காண்பித்துட்டு வரேன். ஒரு பிரசங்கியார் நினைச்சார்னா நம்மளை மோசமானவர்களாகவும் ஆக்க முடியும், அற்புதமானவர்களாகவும் ஆக்க முடியும். ஸோ ஒரு பிரசங்கியார் கையில் இருக்குது, அவர் எப்படி நம்மை கையாளுகிறார். நீங்கள் அது ரொம்ப சீரியஸாக எடுத்திருப்பீங்களான்னு தெரியல. இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கங்க. ஏன்னா என்ன உங்களுடைய ஆசிரியர் கற்றுத்தருகிறாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதுதான் வேலையாக செய்வீங்க. அதை நோக்கி தான் உங்கள் சம்பாத்தியம் இருக்கும். ஆகவே உங்களுடைய கல்வி, உங்களுக்கு போதிக்கிற இந்த கல்வி ரொம்ப முக்கியம். அது சரியாக ஆசிரியர்கள் செய்யும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம், அவருடைய எதிர்காலம் எல்லாம் அதனோடு கனெக்டடாக இருக்குது. அப்போ ஒரு சபைக்கு போதகருடைய பொறுப்பு அது. ஒரு விசுவாசி எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி இருக்க போகிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி உருவாகுகிறது, இதையெல்லாம் தீர்மானிக்குது போதனை. ஆகவே நீங்கள் உட்கார்ந்து இப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு ஸ்பெக்டேட்டராக ஏதோ உட்கார்ந்து ரசிக்கிறதுக்காக உட்கார்ந்துட்டு இல்லை, கற்றுக்கொள்வதற்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. எதையோ சும்மா இவர் ஏதோ சொல்கிறாரு, நாமளும் எதையோ கேட்போம்னு நினச்சி அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. நாம் கேட்குறதே இது என் வாழ்க்கையை தீர்மானிக்கும், இது என்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்ற விதத்தில் கேட்கணும். இது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்க போகுது, இது என் வாழ்க்கையை தீர்மானிக்க உதவி செய்ய போகுது, என் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டங்களுக்கு உதவி செய்ய போகுது அப்படின்ற விதத்தில் தான் இதை கவனிக்கணும். இல்லைன்னா நீங்கள் தவற விட்டுருவீங்க, நிறையா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ போதிக்கிறவர் செய்யக்கூடிய தவறுகளை போன 2-3 வாரங்களாக சுட்டி காட்டிட்டு வரேன். அவரால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதெல்லாம் சுட்டி காட்டிட்டு வரேன். ஒரு சில வசனங்களை இன்னைக்கு காலையில் நான் வாசிக்க விரும்புகிறேன். அதையும் வாசித்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அப்புறம் இந்த போதிக்கிறவர் மட்டும் இல்லை, எப்படி இதை கேட்குறவர்களுடைய பங்கு என்ன, அவங்க எப்படி இதை குறித்து அவங்க என்ன தீர்மானிக்கணும்,
இவர் போதிக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த போதனையை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த போதனையை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை எப்படி கவனிக்கணும்? இதை எப்படி கேட்கணும்? இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டான்றதை எப்படி செக் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வரேன். அதை இன்னும் கொஞ்சம் நான் இந்த காலை வேலை செய்யலான்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேதுரு இங்கேருந்து வாசிக்கலான்னு நினைக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. கடவுள் சொல்றார், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றார். யாரை? கள்ள போதகர்களை சொல்கிறார். அவங்களுக்குன்னு ஒரு தண்டனை இருந்தால் அந்த தண்டனை ஓயவே கூடாது, தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்கள அப்படின்றார். அது தூங்கவே கூடாது, அந்த தண்டனைக்கு ரெஸ்டே இருக்கக்கூடாது, அப்படி தண்டிக்கப்படணும் அவங்க, இந்த கள்ள போதகர்கள் அப்படின்றார். எந்த ஒரு குற்றச்சாட்டையும் எந்த ஒரு குற்றத்துக்கும் இப்படி ஒரு தண்டனை பற்றி வேதம் போதிக்கல. ஆனால் போதிக்கிறவர்கள் செய்கிற தவறுகளை தண்டிக்கும் போது வேதம் சொல்லுது, அவங்கள ஓயாமல் தண்டிச்சுட்டே இருந்தால் கூட அது தகும் அப்படின்றார். அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு காலத்தில் கள்ளப்போதகர்கள் அங்கே கொஞ்சம் இருந்தாங்க, கண்டுபிடிக்க முடிஞ்சது. பிற்காலங்களில் கள்ளப்போதகர்களை அடையாளம் காண்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் சிலருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவங்கள ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்க சொல்கிறதும் பிடிச்சி போயிடுது. அவங்க சொல்கிறது தவறுன்றதை அவங்களால அடையாளப்படுத்த முடியல. ஏன்னா அவங்க நல்ல மனுஷர்கள், அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அதனால் அவங்க சொன்னால் அது தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள அடையாளப்படுத்துறது கஷ்டமாக போயிடுது. எப்படி இந்த கள்ள நோட்டு நல்ல நோட்டோட மிக்சடாக இருந்துச்சுன்னா எண்ணிக்கிட்டே போகும்போது கண்டுபிடிக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த கள்ள போதகர்கள் கொட்டி கிடக்குறாங்க. போதகர்கள் கொட்டி கிடக்குறாங்க. இதில் கள்ள போதகர்களும் கலப்படமாயிட்டாங்க. இதில் யார் கள்ள போதகர்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கு. அப்போ சொல்கிறாரு, எப்படி கண்டுபிடிக்கலான்னா வேதத்தை புரட்டுவாங்க, தந்திரமாக அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய கொள்கைகளை தந்திரமாக உள்ள நுழைப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு முதல் வசனத்தில், தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள். அவர்கள் கிரயத்துக்கு கொண்டனா விலை கொடுத்து, தம்மை உயிர் பலியாக கொடுத்து நமக்காக மாண்ட இயேசுவை, நமக்காக மரித்த இயேசுவை அவர்கள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அந்த மரித்ததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு, அதை மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் துணிவார்கள் அப்படின்றார். அப்புறம் வாசிக்கிறோம், தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். ஒரு மனுஷனை இயேசு செய்ததை மறுக்க வைக்க முடியும் என்றால், அதுக்கப்புறம் ரட்சிப்பு ஒன்றும் இல்லையே, ரட்சகர் ஒன்றும் இல்லையே, பாவ மன்னிப்புக்கான செயல் எதுவுமே இல்லையே, அதுக்கப்புறமா ஒரு தீர்வு இல்லையே, அப்போ அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. அவனுடைய கண்ணை மறைச்சிட்டா, அவனுக்கு சொல்ல வேண்டிய அந்த உண்மை சொல்லப்படாமல் போயிட்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சிலுவையில் மறிச்ச இயேசுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டா, அதை விட பெரிய ஆபத்து எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவருடைய செயல்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி உபதேசங்கள், இயேசுவை மறுதலிச்சிட்டிங்கன்னா, ஏன் இயேசு மரித்தார்? கொஞ்சம் நிறுத்தி யோசித்து பாருங்கள். இயேசு ஏன் மரித்தார்? நம்மளை
அந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் இந்த பாவியான மனுஷனை சேர்ப்பதற்காக மரித்தார். அப்படிதானே வாசிக்கிறோம். 2 பேதுரு மன்னியுங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டார். இயேசு மரித்ததை பேதுரு இங்கே சொல்றார். எப்படி சொல்றாரு? அநீதி உள்ளவர்களை நீதி உள்ள தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக. அநீதி உள்ளவர்களை, பாவிகளை தேவனிடத்தில் சேர்ப்பதற்காக. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்தது. கடவுள் என்ன பண்றாரு? அந்த பாவத்தின் சம்பளத்தை தான் எடுத்துக்கொண்டு மனிதனை தேவனிடத்தில் சேர்க்கிறார். அதாவது ஒருவர் இன்னொருவரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சம்பாத்தியத்தை, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை, தனக்கு இருக்கிற பண பலத்தை பயன்படுத்தி அவரை காப்பாற்றுவார். அவரை காப்பாற்றும் போது அந்த மனுஷன் ரொம்ப மோசமானவனாக இருந்தாருன்னா அந்த அசிங்கத்தெல்லாம் இவர் எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட மனுஷனை போய் காப்பாற்றுறாரு இவர், கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லும். இவ்வளோ மோசமான மனுஷனுக்காக போய் ஜாமீன் வாங்குறாரு இவர், இவ்வளோ மோசமான மனுஷனுக்கு போய் இதெல்லாம் செலவு பண்ணுறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசுவும் இப்படி தான் அநீதி உள்ளவர்களுக்காக தம்மை விலையாக கொடுத்தார். ஒரு செய்கையாக செஞ்சு காட்டினார். கடவுள் நமக்காக எதையும் செய்வார் அப்படின்றத ஒரு சிம்பாலிக்காக செஞ்சு காட்டினார். அது ஒரு செயல்பாடு, அவ்வளோதான். கடவுள் அப்படி ஒவ்வொருத்தரையும் இப்படி தான் சேர்த்து கொண்டார். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொருவரையும் தேவனிடத்தில் திரும்பவும் வந்து நிற்பதற்கு தகுதியை கொடுக்குது. அப்போ 2 பேதுரு என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்கன்னா அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? இதுக்கப்புறமா நீ எதையும் நம்பாத, இப்படி ஒரு மீட்புலாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கடவுளே இதை செஞ்சு கொடுத்துட்டார். கடவுளே நமக்காக இதை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அதை நிராகரிச்சுட்டு அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிரசங்கிமார்ங்க இயேசுவின் மரணத்தை நிராகரிக்கும்போது அவங்க என்ன ஆபத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, கெட்ட நடவடிக்கைகளை செய்கிறவளா மாற்றிடுறாங்க. நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், கடவுள் உங்களை தான் கேட்க போகிறதில்ல. கடவுள்னு ஒருத்தர் இல்லை. அவர் வந்து இதெல்லாம் கேட்குறாரு, இப்படிலாம் நிர்பந்திக்கிறாரு. இதெல்லாம் நீ ஒழுக்கமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உன்னை பரிசுத்தமான தேவன் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு. அந்த நிர்பந்தத்து நிமித்தம் தானே இயேசு மரித்தார். அந்த நிர்பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ அப்படின்ட்டா கெட்ட நடவடிக்கைகள்லாம் ஈஸியாக வந்துடும். ஒரு மனுஷன் கெட்டவனாக மாறணும்னா கடவுள் அவனுக்கு இல்லைன்னு தோணிச்சுனாலே அவன் கெட்டவனாக மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது தேவனை விட்டு பிரிந்த போது, தேவனை நிராகரிக்கும் போது அதுவும் செத்துருது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாக ஆரம்பிச்சிடுது. மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். கடவுளும் இல்லைன்றான், மனசாட்சியும் செத்து போயிடுச்சு. இப்போ இவன் என்ன பண்ணுவான்? வரம்பு மீறி எல்லாத்தையும் செய்வான், எல்லாம் மீறி எல்லாத்தையும் செய்வான், தான் நினச்சதெல்லாம் செய்வான். இவனுக்கு ஒரு ஒழுக்கமே இருக்காது, ஏதோ ஒரு சுய கட்டுப்பாடே இருக்காது. அப்போ கெடுத்து கொள்வான். அப்படிதான் சங்கீதம் 14 சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் சொல்லுகிறான். அவன் மைண்டு போயிடுச்சு, அவன் மைண்டு குழஞ்சிடுச்சு. அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லி தன்னை என்ன பண்ணிக்குவானா? அவன் தன்னை கெடுத்து கொள்வான் அப்படின்னு சங்கீதம் 14 சொல்லுது. அப்போ கெடுத்து கொள்கிற வேலையை கடவுளை நிராகரிக்கும் போது செய்கிற ஒரு மனுஷன், அவர் சிலுவையில் செய்து கொடுத்த ரட்சிப்பை நிராகரிக்கிற ஒரு மனுஷன் இன்னும் துணிவான். என்ன கேட்க போகிற யாரும் இல்லையே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு உருவாயிடும். அதை தான் இங்கே சுட்டி காட்டுறார். அவர்கள் கெட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கிறிஸ்தவங்கன்னு பேர் இருக்கும், இயேசு பேரை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மேலோட்டமாக இயேசுன்ற ஒரு போர்வையை மட்டும் போத்திக்குவாங்க. ஆனால் செய்கைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், நடக்கைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, தந்திரம் பொருளாசை உடையவர்களாய், 3வது வசனம்,
பொருளாசை உடையவர்களா, பண ஆசை இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக அவர்கள் தந்திரமான வார்த்தைகளை சொல்லி உங்களை வசப்படுத்தி கொள்வார்கள். அவங்க நல்லா வாழ்கிறதுக்காக உங்களை தங்கள் பக்கம் திருப்பிக்கிறதுக்காக வசப்படுத்தி கொள்வார்கள். இந்த வேத பகுதியில் திரும்ப திரும்ப தங்கள் தங்கள்ன்ற வார்த்தை வரும். நீங்கள் படிச்சீங்கன்னா தங்கள் தங்கள். அப்போ சில பிரசங்கிமார்க சுயநலமாக இருப்பார்கள். அதை கொஞ்சம் கவனிக்கணும். சுயநலமாக இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் வச்சு பார்க்கணும். ஒரு போதகர் இவர் ரொம்ப சுயநலமாக இருக்காரா? இவருடைய மோட்டிவ் என்ன? இவருடைய பர்பஸ், இவர் என்ன நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறார்? இவருடைய எண்ணம் என்னன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் அதுக்கு தான் சொன்னேன், ஒரு டீச்சர் சரியில்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு போதகர் சரியாக இல்லைன்னா ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை சரியான விதத்தில் இருக்கவே முடியாது. அடுத்து இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. நான் கொஞ்சம் பைபிள் மாற்றிட்டேன், கொஞ்சம் பெரிய பைபிளாக மாற்றிக்கிட்டேன். அதனால் என் பேஜ் நம்பர் தான் உங்கள் பேஜ் நம்பரானு எனக்கு தெரில. 410 410 தானே? இல்லை, அப்போது என் பைபிளில் இருக்கிற இதில் அப்போ நான் இனிமேல் உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்ல முடியாது. யாருன்னா பக்கத்தில் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் காட்டுங்க. பரீட்சை ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துக்காதீங்க. பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் காட்டுங்க, அவங்களும் பார்க்கட்டும், எடுத்துக்கிட்டோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சொல்கிறார், சாந்தமாகவும் புத்தி சொல்லு, கடிந்து கொண்டும் புத்தி சொல்லு. வாய்ப்பு கிடைச்சாலும் பிரசங்கம் பண்ணு, வாய்ப்பு கிடைக்கலனாலும் பிரசங்கம் பண்ணு. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஒரு பிரசங்கியாரோடு இருக்க வேண்டிய குணாதிசயத்தை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லித்தரார். அப்புறம் 3ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சொல்கிறாரு, நிறைய ஜனங்க மாறுவாங்க. அவங்க எப்படி மாற்றிக்குவாங்களாம்? பிரசங்கிமார்களை தாங்கள் கேட்டார் போல் தெரிந்தெடுத்து கொள்வார்களாம். இவர் தான் எனக்கு கரெக்டு, இவர் பேசினா தான் எனக்கு பிடிக்கும், இவருடைய பிரசங்கத்தில் தான் எனக்கு தேவையானது இருக்குது அப்படின்ற மாதிரி எப்படி சொல்கிறாரு? சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு அப்படி ஆயிடுவாங்க அப்படின்றார். அப்புறம் 4ஆவது வசனத்தில் சொல்கிறாரு, சத்தியம்னா தேவன் இதுதான் அப்படின்னு வச்சிருக்கிறத விட்டுட்டு எது வேணாலும் அப்படின்றது. சத்தியம்னா என்ன? சத்தியன்றது உண்மை என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பார்வையில் எது கரெக்டோ அதுதான் அவங்களுக்கான உண்மை, அதுதான் ட்ரூத். நான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸுக்கு நான் போதிச்சிருக்கிறேன், வேண்டுமானா போட்டு கேட்டு பாருங்கள். சத்தியம்னா என்ன? சத்தியம்னா வேற, உண்மைனா வேற. உண்மைனா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் உண்மை. ஆனால் சத்தியம் என்பது என்ன? வேறுபட முடியாதது. அது ஒன்றா தான் இருக்க முடியும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றா இருக்க முடியாது. ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்களாம், சத்தியத்தை விட்டுட்டு இதுதான் அப்படின்னு தேவன் வச்சிருக்கிறார்ல. இப்போ ஒரு திருமணத்தை மட்டும் எடுத்துங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம்னு வச்சிருக்கிறார். அதை எடுத்துட்டீங்கன்னா, சத்தியத்துக்கு விலக்கிட்டீங்கன்னா நீங்கள் திருமணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். திருமணத்தை குலைச்சிடலாம், திருமணத்தை உடைக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு திருமணத்தை செய்யலாம். அதை தான் சொல்கிறேன். திருமணத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். சத்தியத்தை விட்டுட்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்ப்பாங்க மனிதர்கள். அவர்கள் சொந்த கதைகளுக்கு, கட்டுக்கதைகளுக்கு, தங்களுக்கு பிடிச்ச கதைகளுக்கெல்லாம் செவி கொடுப்பாங்க அப்படின்றார். இதில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்
செவித்தின உள்ளவர்களாகி, செவித்தின உள்ளவர்களாகி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, காதில் அழுக்கு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், கூசிக்கிட்டே இருக்கும். அந்த தான் செவித்தினர் உள்ளவர்களாகி. காதில் அழுக்கு சேர்த்துச்சுன்னு வச்சுங்க, கூசிக்கிட்டே இருக்கும், விரல் அங்கே போய்கிட்டே இருக்கும். இப்படி போயிடுச்சுன்னா வேற யாருன்னா எதனா பேசினாங்கன்னா கிளியராக கேட்காது. அழுக்கு வேற உள்ளே இருக்கா, அது வேற கூசிக்கிட்டு இருக்கா, கை வேற அங்கே போய் உட்காந்துச்சா அப்படின்னு இருப்போம். அது மட்டுமா, சிலருக்கு அழுக்கு நிறைய சேர்ந்து அடைச்சிக்கும். எதாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். 2-3 வாட்டி சொல்லுங்கன்ற மாதிரி ஆகிடும். காது அடைச்சிக்கும். அதை தான் சொல்கிறார், செவி தின உள்ளவர்களாகினா அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா நிறைய தேவையில்லாததெல்லாம் கேட்டு 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 சத்தியத்தை கேட்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் இந்த காலத்தில் மாறிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு சத்தியம் பெரிய விஷயமே இல்லை, விருப்பம் கிடையாது. அவங்களுக்கு காதுக்கு எது இதமாக இருக்குது, காதுக்கு எது விருப்பமாக இருக்குது அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதை தான் இங்கே எடுத்து காட்டுறாரு. சத்தியத்துக்கு விட்டு விலகுகிறதுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்றார். 1 தீமோத்தேயுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இருக்க புஸ்தகம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். இதெல்லாம் மேற்கோள் காட்டுறேன். நான் ஒரு போதகருடைய பிரச்சனை என்ன, அதனால் உங்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்ன என்பதை சொல்கிறேன். எல்லாரும் தைரியமாக சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சபை எதுக்காக இப்படி நடக்குது என்பதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6:3 வாசிக்கிறேன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அவர் சொல்றாரு, சிலர்லாம் ஆரோக்கியமான தேவனுடைய சத்தியங்களை, ஆரோக்கியம்னா என்ன பாருங்க, ருசி வேற ஆரோக்கியம் வேற. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்றது வேற. நம்ம கசப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் கூட உடலுக்கு அது நல்லது. டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும், ஆனால் வேறு வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் ஒரு பையன், எங்கள் உறவினர், அவன் என் மனைவியுடைய உறவினர். அவன் அந்த பையன் டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட்லேயே சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்லேயே தினமும் சாப்பிட்றது, டெய்லி ஒரு கோக், டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட்லேயே சாப்பிட்றது, டெய்லி ஒரு கோக். கொஞ்சம் வசதி படித்தவங்க, அதனால் அவங்க வீட்டில் செய்கிறது பிடிக்கல அவருக்கு, என்ன டேஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சிலர்லாம் பார்த்தீங்களா, ஹோட்டலில் சாப்பிட்றது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா ருசியாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கான்னு தெரியணும்ல. அவனுடைய குடலெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டு குடலை கட் பண்ணி, குடலெல்லாம் கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அவ மோசமான ஒரு வேலையை உள்ளே செய்யும். ருசியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிங்கன்னா, சத்தாக இருக்கான்னு பார்க்கணும், ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும். பிரிவினை உண்டாக்கலாம். எப்படிலாம் பேசி நான் பிரிவினை உண்டாக்க முடியும் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக கடவுள் நிற்பார் அப்படின்னு கணவனுக்கும் மனைவிக்கும் வர்ற சண்டையில், மாமியாருக்கும் மருமகளுக்கும் வர்ற சண்டையில் நான் ஒரு உசுப்பு ஏற்றி விடலாம், மாமியாரை நல்லா கூல் பண்ணி விடலாம். கடவுள் இருக்கார் சிஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. ஆனால் அந்த மாமியார் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தைரியமாக சொல்லணுமே, அது சொல்ல மாட்டோமே. ஏன்னா சொல்லலைன்னா அந்த அம்மா சபைக்கு வராது அடுத்து. அப்புறம் அப்படி சொன்னால் அந்த அம்மா அடுத்து காணிக்க கொடுக்காது. அந்த பாஸ்டருக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுனா அதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இனிமேல் உங்களுக்கு எதுக்கு நான் அதெல்லாம் செய்யணும்னு. அதனால் பாஸ்டர் பார்ப்பார், எல்லாம் ஐயா நீங்கள் பார்த்துக்கிங்க, எனக்கு எதுக்கு வம்பு, எனக்கு வர்றதெல்லாம் ஒழுங்காக வரணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஆனால் அந்த அம்மா தான் எல்லாத்தையும் பண்ணுது, அந்த மருமகள் தான் எல்லாத்தையும் பண்ணுது,
அந்த புருஷன் தான் இதெல்லாம் பண்றாரு, அந்த மனைவி தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு இவர் நல்லா இருக்கணும்னா அப்படிதான். அதனால பாஸ்டர் ஒன்று அவங்கள சொல்ல மாட்டாரு. அதனால இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் பிசாசு, அவரை இழுத்து போட்டுருவார். எல்லாம் இந்த பிசாசு தான் சிஸ்டர் காரணம், எல்லாம் இந்த பிசாசு தான். அதுவும் பிசாசுன்னு கூட முழுமையா சொல்ல மாட்டார், சாசு தான் காரணம். சாசு எல்லாத்துக்கும் இந்த சாசு தான் காரணம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் மேல பிளேம போடணும், இவங்க மேல போட்டா இப்ப என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் டைரக்டா சொல்லுவேன், உங்க வாய் தான் காரணம், உங்க வாயால தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். நீங்க என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அமைதியாக சொல்லிட்டு வந்துடுவேன் நான். ஏன்னா எனக்கு வெளிப்படையா தெரியுது என்ன பிரச்சனைன்னு. இல்லை போகும்போது எனக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீ உள்ள சூடாகிற டீ எனக்கு வந்து சேரணும், எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சு இந்த காணிக்கை என் பாக்கெட்டில் வந்து விழணும்னா நான் வந்து உங்களுக்கு நல்லா நடந்துக்கணும், நைஸாக நடந்துக்கணும். ஆரோக்கியம்னா என்ன? அது உண்மையாக இருந்தால், அது பிரயோஜனமாக இருந்தால், அது வாழ்க்கையை கட்டக்கூடியதாக இருந்தால், எங்கள் ரெண்டு பேரையும் சரிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், எங்கள் உறவை கட்டக்கூடியதாக இருந்தால், எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதுதான் ஆரோக்கியமானது. ஒருவேளை கேட்கறதுக்கு கசப்பாக இருக்கலாம், கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், என்ன இப்படிலாம் இவர் சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் நல்லதாச்சே, என் வாழ்க்கையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரே, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறாரே. யாருன்னா சுட்டி காட்ட முடியுமா? தைரியமாக இப்படி பேச முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி பேசுகிறாங்கன்னா இவருக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாருன்னு ஒத்துக்கிறதுலாம் இல்லை. இவர் மார்க் போட்டுட்டு இருக்குது, இவர் பிரசங்கமே சரியில்லையாகும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆரோக்கியமான உபதேசங்களை எடுத்துக்கொள்ளணும். அப்படி ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிராக இருக்கிறத பற்றி சொல்கிறாரு. அது என்னவா இருக்கும்? சண்டையும். அதான் சொல்கிறாரு பாருங்க, 4வது வசனத்தில் சொல்கிறாரு, தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் அப்படின்றார். பொல்லாத சம்சயங்கள் அப்படின்றார். சம்சயம்னா சந்தேகம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. சந்தேகம் அதாவது நல்ல சந்தேகம் அவசியம். இந்த பாஸ் ஒழுங்காக தான் பேசுகிறாரான்னு சந்தேகப்படணும், இவருடைய மோட்டிவ் என்னன்னு அதை சந்தேகப்படணும். ஆனால் தீய சந்தேகங்கள் வந்துடுச்சுன்னா கஷ்டம். தீய சந்தேகம் அதுதான் சொல்றாரு. பொல்லாத சம்சயம்னு சொல்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு சொல்லுது தீய சம்சயங்கள். அதுல அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அவரை அவமானப்படுத்தக்கூடிய அளவுக்கு சந்தேகப்படுறது, அவரை ரொம்ப தப்பாவே நினைக்கிறது. அவர் தப்பா சொல்லலை, கரெக்டா சொல்றாரு, ஆனா இவெல்லாம் மோசம்ன்ற அளவுக்கு முடிவெடுத்துடுறது, அந்த அளவுக்கு ஆயிடுது. ஆனா சொல்றாரு ஆரோக்கியமான உபதேசங்களை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அதை பொறுக்கிக் கொள்ளாதவர்கள், அதை எடுத்துக்கொள்ளாதவர்கள், இதுதான் அவங்க கிட்ட இருக்கும். தர்க்கம், வாக்குவாதம், பொறாமை, சண்டை, தூஷணம், இதெல்லாம் ஃபியூயல் ஆக்கப்படுது, ஃபியூயல் போடப்படுதா பாருங்க. இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. உங்க பைக் எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறீங்க, உங்க வண்டியில பெட்ரோல் ஊத்துற வண்டியில டீசலை ஊத்திட்டு இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் ஒரு அற்புதமானவர்களா வாழும்படி உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நல்ல மனிதர்களா, கண்ணியமான மனிதர்களா, பரிசுத்தமான மனிதர்களா, யோக்கியமான மனிதர்களா வாழும்படி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆனா நான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஏத்திட்டு இருக்கிறேன்னு பார்க்கணும். அது பொறாமை உருவாகுதா, வாக்குவாதம் உருவாகுதா, சண்டைகள் உருவாகுதா, சந்தேகங்கள் உருவாகுதா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும்ன்றார். சரியான ஃபியூயல் போடப்படுறோமான்னு பார்க்கணும். யூதா வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புஸ்தகம் யூதா. கடைசி புத்தகம், பைபிள்லேயே கடைசி புத்தகம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி புத்தகம் யூதா. 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்க, அது ஒரே அதிகாரம் தான், அதை வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. சொல்றாரு பொதுவான ரட்சிப்பு. பொதுவான ரட்சிப்புனா ஜெனரல் சால்வேஷன். எல்லாரையும் கடவுள் ரட்சித்தாரே, எல்லாருக்கும் கிருபை பாராட்டி எல்லாரையும் ஒரே மாதிரி ரட்சித்தாரே, எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தை சிந்தினாரே, எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரே, அதை பற்றி
உங்களுக்கு கடவுள் ஒப்பு கொடுத்தார்ல அந்த முதல் நூற்றாண்டில் பரிசுத்தவான்கள் கையில் இதை போய் பிரசங்கியுங்கள்னு சொல்லி, அதுக்காக நீங்கள் தைரியமாக போராடணும். ஏன்னா நிறைய பேர் அதை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அதை மாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களாம்? கடவுளுடைய கிருபையை, கடவுளுடைய கிருபைனா என்ன? கடவுள் ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். அதுதான் கடவுளுடைய கிருபை. கிருபைனா என்ன? கடவுள் தகுதி இல்லாதவர்களை எல்லாம் தமக்கு பிள்ளைகளை ஆக்கி கொண்டு அவர்களுக்கு நித்திய மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். அவர்களை தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, எப்படி நடத்துகிறீங்க? உங்கள் பிள்ளைய குறித்து எவ்வளோ உங்களுக்கு கவலை, அக்கறை, எவ்வளவு பாசம். இந்த ரத்தம், எலும்பு, சதை, நரம்பெல்லாம் அந்த பிள்ளை எப்படி இருக்கணும், அவன் என்ன எப்படி அவனுக்காக என்னெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் நினச்சி நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறோமே. அந்த மாதிரி அது எங்கேருந்து வந்துச்சு? அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து வந்தது தான். அவருடைய பிள்ளைக்கு அவர் அவ்வளோ அக்கறை, அவ்வளோ அன்பு வச்சுருக்கார். அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி விவரிக்கலாம்னா, கிருபைன்ற வார்த்தையில் விவரிக்கலாம். இந்த பாவியான மனுஷனை தன் பிள்ளையை ஆக்கி கொண்டு அவனுக்கு இந்த பூமியில் முடிவில்லாத எல்லையற்ற அன்பை அவனுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவன் செஞ்சதுக்கெல்லாம் பலன் கொடுத்துக்கிட்டு இல்லாமல் அவனை நேசிச்சுக்கிட்டே இருக்கிறார். காலைதோறும் கிருபை கொடுத்துட்டு இருக்கார். தினமும் அவனுக்கு ஒரு புது நாளை கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு மறு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கார். கடவுளுடைய அன்பை கிருபை என்று சொல்லுகிறோம். நிபந்தனை இல்லாமல் ஒருவரை நேசிக்கிற காரியம். எந்த நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசிக்கிறார். எந்த நிபந்தனையும் கிடையாது. நீ இப்படி தான் இருந்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி இல்லைன்னா நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படி. இதை நிறைய பேர் என்ன பயன்படுத்த ஆரம்பித்தாங்களாம்? ரொம்ப இம்மாரலிட்டிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஒழுக்கக்கேட்டிற்கு உரிமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டினார்கள் வாசிக்கிறோமே. காம விகாரம்னா என்ன? ஆல் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் இம்பியூரிட்டிஸ். என்ன வேணாலும் பாலுணர்வு ரீதியாக நம்ம செய்யலாம். அந்த கடவுள் என்ன நேசிக்கிறாரு. அதான் இயேசு வர ஒரு கதை சொல்லிட்டார்ல. இளையகுமாரன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாசம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவங்க அப்பா அவனை எட்ரா செருப்பன்னாரா, உள்ள வாடான்னாரு பாருங்க. அவனை அழகாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டார். நம்மளா இருந்தால் நம்ம பிள்ளைய அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நம்ம கூட கோவப்படுவோம். அவங்க அப்பா எட்ரா செருப்பன்னு சொல்லி கையில் எடுத்து அடிப்பாருன்னு பார்த்தா காலுக்கு போட சொல்கிறார். அவங்க அப்பா கொளுத்த கன்றை அடியுங்கள்ன்றார். அவனை தான் அடிப்பார்னு பார்த்தா கொளுத்த கன்றை அடின்றார். ஒரு கை அவன் மேலே படலை, ஒரு கல் அவன் மேலே படலை. அவனை காப்பாத்துறாரு. இந்த கதையை இயேசு சொல்லும் போது இன்னைக்கு இருக்க அந்த கிருபை, அந்த தேவனுடைய அன்பு, கடவுள் எப்படி நம்மை அனாதியாய் நேசிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார், அளவில்லாமல் நேசிக்கிறார். அதனால தான் நமக்கு எல்லாவற்றையும் அருள்கிறார், நமக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது இந்த கிருபை. சிலர் என்ன பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஒழுக்கக்கேடா வாழ்றதுக்கு அதை லைசன்ஸாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதான் கடவுள் நேசிக்கிறார்ல. எங்கள் அப்பா என்ன எதுவும் கேட்க போகிறதில்ல, எங்கள் அப்பா என்ன எதுவும் கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். இப்போ ஒரு சில அப்பா மாருங்களாம் இருக்கிறாங்க. அம்மா மாருங்க சொல்லுவாங்க, இது பேர் அப்பா வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் கிருபை என்ன சொல்லுதுன்னா, இந்த அப்பா உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறார், இந்த அப்பா உன்னை மன்னிக்கக்கூடியவர், இந்த அப்பா உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்னு சொல்லி தரதுனால என்ன புத்தி வந்துடுது, நான் என்ன வேணா செய்யலாம், அதான் மன்னிக்க போகிறாரு. என்ன செஞ்சாலும் என்னை ஏற்றுக்க போகிறாரு, என்ன செஞ்சாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. சிலர் பிரசங்கி மாறுங்க இப்படியே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்க? ஆமாங்க, ஒவ்வொருத்தரும் தவறுகிறோம், சில நேரங்களில் வேறுபடுகிறோம், சொதப்புறோம், அவசரப்படுறோம், சில நேரத்தில் தாறுமாறாக போயிடுறோம். எல்லா நேரமும் அதை இன்டென்ஷனோட வேண்டும் என்று செய்கிறதில்ல. ஆனால் அப்படி செய்யும்பொழுது குற்ற உணர்வோடு போய் வாழ்க்கையில் பின்வாங்கி போயிடக்கூடாது. யூதாஸ் மாதிரி
ஒரு ஆரோக்கியமில்லாத ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள ஏற்பட்டு அவன் தன்னை மாய்த்து கொண்ட மாதிரி நீங்கள் தேவனுக்கு இன்னும் தூரம் ஆயிடக்கூடாது. ஆகவே தேவன் என்ன பண்றாரு, ஆதாமே எங்க இருக்கிறான்னு தேடிக்கிட்டு வராரு. அந்த மாதிரி தேவனும் அப்படிப்பட்டவர் தான். ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை தவறுனாலும் நம்மளை விட போறது இல்லை. ஆனா அது ஒரு லைசன்ஸா பயன்படுத்திக்கிட்டோம்னா அப்ப நம்ம எவ்வளவு அந்த அன்பை தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த அன்பை நம்ம எவ்வளவு தப்பா பயன்படுத்திக்கிறோம், எவ்வளவு சுயநலமானவர்கள் நாம. கடவுள் நம்மளை நேசிக்கிறத லைசன்ஸ் டு சின் மாதிரி ஆக்கிக்கிட்டோம். ஒழுக்கக்கேடுக்கெல்லாம் சந்தர்ப்பங்களா பயன்படுத்திக்கிறோம். நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அதை பிரசங்கிமாருங்க அன்னைக்கு போதிச்சிருக்கிறாங்க. அதை தான் சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. கடவுள் அவர்களுக்குன்னு ஒரு தண்டனை வச்சிருக்காரு. ஆக்கினை தீர்ப்பு அவர்களுக்கு உண்டு. இவன் இப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படணும். இந்த குடிச்சவன், வெறிச்சவன், தப்பு பண்ணவன், விபச்சாரம் பண்ணவன், பொய் சொன்னவன், திருநவனுக்கு தண்டனை அப்படின்றத விட இந்த மாதிரி போதிச்சவங்களை தான் வேதம் பயங்கரமாக சுட்டி காட்டுது. இவர்கள் ஆக்கினைக்குட்பட்டவர்கள், இவர்கள் தண்டனைக்குட்பட்டவர்கள், இவரெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கடவுள் ஒருத்தரை தண்டிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஆட்களை தான் தண்டிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பிரசங்கி மாறுங்க இதெல்லாம் ஃப்ரீ டு லிவ்னு போதிச்சிட்டாங்க. நீ என்ன வேணா பண்ணலாம், ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், நீ எப்படி வேணா இருந்தாலும் உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்ற அளவுக்கு போதிச்சிட்டாங்கன்றார். பழைய ஏற்பாட்டில் வரலாம். எரேமியா 23. எரேமியா 20 இங்க 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க போறேன். எரேமியா இங்க ஒரு துக்கப்படுறார். அவருடைய துக்கத்தை இங்கே பார்க்குறோம். அப்புறம் கர்த்தர் அந்த துக்கத்தோட சேர்த்து பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. 23:9 படிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. யாரு? எரேமியா சொல்றார். நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபானம் மேற்கொண்டவனை போலவும் இருக்கிறேன் சொல்றாரு. கடவுளுடைய வார்த்தை மேல வெறி கொண்டவனா இருக்கிறேன். ஆனால் சில தீர்க்கதரிசிகள் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நொறுக்கம், இருதயம் உடைஞ்சி போயிருக்கிறேன் அப்படின்றார். 10 தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமா இருக்கிறது சொல்றாரு. எல்லாம் விபச்சாரம் பண்றான், அநியாயம் பண்றான், அவன் தான் பவர் பலன் எல்லாம் அநியாயத்துக்கு பயன்படுத்துறான். 11 தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராக இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க, அதெல்லாம் சுட்டி காட்ட மாட்டாங்க, ஏன்பா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படின்றார். 12 ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், இதெல்லாம் கேட்பேன் நான், இதுக்கான பலன் உனக்கு வரும், நீ என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் கேட்காம இருப்பானா அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் சொல்றார். இதெல்லாம் நான் கேட்பேன், இதெல்லாம் சரியில்லை அப்படின்றார். அதுதான் அவருடைய மனதில். கண்டிப்பாக நீ சறுக்கி விழுவ, நீ கரெக்டாக போகிறேன்னு நினைக்கிறியா, நீ எல்லாம் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறியா? 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், கண்டிப்பாக இருட்டில் விழுந்த மாதிரி இருக்கும் பாரு உன் வாழ்க்கை அப்படின்றார். 13 சமாரியாவின் தீர்க்கதரிசிகளின் மதிக்கேட்டை கண்டேன், தீர்க்கதரிசிகளிலோ மதிக்கேட்டை கண்டேன், பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொல்லி இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தை மோசம் போக்கினார்கள். அவர்கள் பிற மதங்கள் அந்த ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்தியதோ, அவர்களை எப்படி குறி சொல்லி, எப்படி மந்திரம், எப்படி அவர்களுக்கு சில உன் வாழ்க்கை இப்படி இருக்கும், நீ இதை பண்ணால் இப்படி இருக்கும், இதெல்லாம் செஞ்சனா இது இப்படி இருக்கும்னு சில மதங்கள் சொல்லி கொடுக்குதோ, அது இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதில் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த கத்தோலிக்கர்கள் பண்ணி விட்டாங்க பாருங்க, ரோம கத்தோலிக்கர்கள். அந்த காலங்களில் அவர்களுடைய தேவதை ஆராதனைகள், அவர்களுடைய மத வழிபாடுகள் எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள கலந்து விட்டாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட உட்காந்து யோசிக்கிறது கிடையாது. இந்த இவனுங்க தான் இதெல்லாம் கலப்படம் பண்ணி விட்டுருக்கானுங்க, வேதத்தில் இல்லாததெல்லாம் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோமே, வேதம் சொல்லாததை இயேசு சொல்லாததெல்லாம் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோமே, கொஞ்சம் கூட உட்காந்து சிந்திக்க தெரியாத அளவுக்கு அறிவாளிகள், நல்லா படிச்சிருக்கிறாங்க, உலக பிரகாரமாக நல்லா டிகிரிலாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லவே இல்லையே, பைபிள் சொல்லவே இல்லையே, இதெல்லாம் நம்ம பண்ணின்னு தொலைகிறோமே, இதெல்லாம் இவனுக்கு கலப்படம் பண்ணியிருக்காங்களே யோசிக்கிறது இல்லை.
அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இவங்க இந்த பாகால் தீர்க்கதரிசினா பிற தெய்வங்களை வணங்கினவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் இவங்க கொஞ்சம் காப்பி கேட் பண்ணிக்கிட்டு சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கும் போது அதையெல்லாம் சேர்த்து இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு கலப்படம் பண்ணி விட்டாங்க. 14 எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து, வஞ்சகம்னா கலப்படம் பண்ணி, ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். தப்பு பண்ணிட்டு இருக்கிறான், அவனை ஆதரிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்றான். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமராவை போலும் இருக்கிறார்கள். சோதம் கொமரா பட்டணத்தார் லோத்தின் காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தாங்களே, கொடூரமாக வாழ்ந்தாங்களே, ரொம்ப அவலட்சணமான காரியங்கள் எல்லாம் செய்தார்களே, கர்த்தர் அதை அக்கினியினால் இரையாக்கி போட்டாரே, அன்னைக்கு அந்த கோபத்தை காட்டினாரே, அதை இங்கே கர்த்தர் சொல்கிறார் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஜனங்களும் அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் எந்த தீர்க்கதரிசியும் கேள்வி கேட்கறது இல்லை. 15 ஆதலால் சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை குறித்து, இதோ நான் அவர்களுக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுப்பேன். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பிற்றே என்று சொல்லுகிறார். ஊர் ஃபுல்லாக இந்த தீர்க்கதரிசிகள் ஃப்ரீ லைஃபை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. என்ன வேணாம் பண்ணலான்ற ஒரு சுதந்திரத்தை இந்த பிரசங்கிமாருக்கு ஏற்படுத்திட்டாங்க. ஒரு சீரியஸாக கடவுளுக்காக வாழணும், நம்ம தேவனுடைய ஜனங்க, நம்மலாம் தேவனுடைய பிள்ளைங்க, இந்த உலகம் போடுற வேஷம்லாம் நம்ம போடக்கூடாது, உலகம் செய்கிற மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி தர்றதை விட்டுட்டு ஊர் தேசமெங்கும் பரப்பி வச்சிருக்காங்க இந்த போதனைகளை. நீ என்ன வேணா பண்ணு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டார். 16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை படிங்க. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். டு நாட் லிசன். ஒரு பிரசங்கியார் சரியாக போதிக்கிறார் என்பதை கண்டுபிடிச்ச பிறகு, அவர்கிட்ட அவர் சரியாக போதிக்கலான்னு கண்டுபிடிச்ச பிறகு அங்கேருந்து கிளம்புன்றார், அந்த சபையை விட்டு கிளம்பு, பிரசங்கம் சரியில்லை. டு நாட் லிசன். அவங்க சொல்கிறத கேட்காத, அவங்க சொல்கிறத கேட்காது, கேளாதிருங்கள், கேளாதிருங்கள். 17 பாருங்க. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் சொன்னாரா உனக்கு சமாதானம்? யார? இந்த ஜனங்க கடவுளை மதிக்காத ஜனங்களை உங்களுக்கு கடவுளுடைய சமாதானம் இருக்கும் அப்படின்ற போதிக்கிறாங்க. கேட்காதீங்க, அப்படி கிடையாது. கடவுளுடைய சமாதானம் அப்படி இருக்காது. கடவுளுடைய சமாதானம் அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு வராது. டு நாட் லிசன். கேட்கக்கூடாது. அப்போஸ்தலருக்கு வரலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 இருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். பவுலுடைய கடைசி வார்த்தைகள். அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னா யாரு? எருசலேமிலிருந்து கிளம்பி வந்து பிற தேசங்களுக்கு போய், பிற பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி, ஆண்டவர் அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, அந்த ஜனங்களுக்கு ஒரு சபையை நிறுவி அங்கே ஒரு போதகரை நியமிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு திரும்பி இன்னொரு ஊருக்கு போயிடுவார். அதே மாதிரி போகிற இடம்லாம் இதே தான் செய்வார். ஒரு சபையை நிறுவி சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்தி, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி, ஒரு சபையை ஏற்படுத்தி அங்கே ஒரு போதகரை நியமிச்சுட்டு போயிடுவார். அவங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதுவார். யாருன்னா ஒருத்தரை அனுப்பி ஒழுங்காக நடக்குதான்னு செக் பண்ணுவார். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இதுதான் பவுலுடைய ஊழியம். இப்போ பவுலை தலையை வெட்டி கொல்ல போகிறாங்க. பவுலுக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிறோம், கடைசி நிமிடங்களில் இருக்கிறோன்னு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவர் இந்த சபையெல்லாம் ஏற்படுத்தியிருந்தார். அவங்களுக்கெல்லாம் கடிதம் உட்காந்து எழுதிக்கிட்டு அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தார், தொடர்பு வச்சுட்டு இருந்தார். அவருக்கும் அந்த சபைகளுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு மறிக்க போகிறாருன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த சபையெல்லாம் விட்டுட்டு போகிறோமே, இதெல்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்படுத்தணும், போய் சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி ஏற்படுத்தணும், நாளைக்கு இந்த ஜனங்கள்லாம் என்ன ஆவாங்கன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அவருக்கு. இவங்களாம் ஒழுங்காக வழிநடத்தப்படுவார்களா, இவங்களாம் ஒழுங்காக பொறுப்பாக பார்த்துக்கொள்ளக்கூடியவர்கள் பார்த்துக்குவாங்களா அப்படின்ற பயம்லாம் வந்துடுச்சு. அப்போ தான் இதெல்லாம் எழுதுறார். கடைசியாக சொல்கிறார். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்து அந்த சபையின் மூப்பர்களை அழைச்சி அவங்க முன்னாடி நிற்க வச்சு இதெல்லாம் பேசுகிறார். அவங்க முன்னாடி தான் இதெல்லாம் பேசுகிறார். உங்களை குறித்து தேவன்
தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்றாரு. இந்த சபை உங்க கையில பொறுப்பா கொடுத்தாரு. நாங்க மட்டும் கொடுக்கல, கர்த்தர் கொடுத்தாரு. அவர் இரத்தத்தினால் மீட்டு கொண்ட சபை. எப்படி பவுல் அவங்க கண்ணு முன்ன கொண்டு வர்றாரு. இது விலை கொடுத்து வாங்கப்பட்டது. இந்த கூடுகை, இந்த ஐக்கியம் ஏதோ ஒரு பாஸ்டர் நினைச்சு ஆரம்பிச்சதில்லை. இயேசு இப்படி ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், இப்படிப்பட்ட குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தம் ரத்தத்தை சிந்தி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை நீங்கள் ஜாக்கிரதையாக வழி நடத்தணும். இதை ஒரு சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். 29ஆம் வசனம். நான் போன பின்பு, அதாவது சாக போகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் சொல்கிறாரு. சில ஓநாய்கள்லாம் வரும். அது ஆடுகளை சும்மா விடாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்றார். யார் அவர் ஓநாயின்னு சொல்கிறாரு பாருங்க. உங்களிலும் சிலர் எழும்பி, இந்த பிரசங்கிமார்களை சுட்டி காட்டி சொல்றார், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று. அதாவது வேதத்துக்கு புறம்பா, வேதத்துக்கு விரோதமா, வேதத்தை விட்டு வெளியே பிற மத போதனைகள், கலப்பட போதனைகள் அவங்களும் செய்கிறாங்க, நம்மளும் செய்யலாம். அவங்க செய்கிறது நல்லா இருக்குது, அது கரெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது, அது ஒரு ஒழுக்கமாக இருக்குது, அது ஒரு டிசிப்ளினாக இருக்குது. ஏன் நாமளும் ஃபாலோ பண்ணக்கூடாது? அவங்க வச்சுக்கல அதனால நம்மளும் வச்சுக்காமல் இருக்கலாம், அவங்க போடலை அதனால நம்மளும் போடாமல் இருக்கலாம், அவங்க இதை பண்ணலை அதனால நம்மளும் பண்ணாமல் இருக்கலான்னு பிற மதங்களுடைய ஆராதனை விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு அதெல்லாம் கலப்படம் பண்ணி சில மதங்கள்லாம் சுதந்திரத்தை ரொம்ப போதிக்குது. சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னா ஒரு கட்டுப்பாடான கட்டுப்பாடு உள்ளது தான் சுதந்திரம். அதாவது ராத்திரி 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் தெருவில் நடக்கும் போது எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம்னா என்ன? நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யக்கூடாது என்பதை நான் தீர்மானிக்கிறேன். எது சரி எது தவறு என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியுது, அதை நான் முடிவெடுக்க முடியுது. அந்த சரியை என்னால் தைரியமாக தேர்ந்தெடுக்க முடியுது, தவற என்னால் தைரியமாக நிராகரிக்க முடியுது. என்னை ஒரு மிருகம் போல, ஒரு கழுதை போல, ஒரு நாய் போல கட்டி போட்டு, என்னை ஒரு மாடு போல கட்டி இழுத்து, என்னை இப்படி ஒரு மனுஷனை மிருகம் போல நடத்தக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவை, எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. என்னால் தெரிந்தெடுக்க முடியும், என்னால் எது சரி எது தவறுன்னு தெரிந்தெடுக்க முடியும். அதுக்கு பேர் தானே சுதந்திரம். இப்போது சுதந்திரத்தை ரொம்ப சாதாரணமாகவும் நினச்சிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னா, இப்போது சுகர் பேஷண்ட் எடுத்துக்கங்க, சுகர் இருக்கிறவங்களே எடுத்துங்களேன். அவங்க வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இனிப்பு சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை. சுகர் பேஷண்ட்டுக்கிட்ட டாக்டர் என்ன சொல்லியிருப்பார், இந்த சுகர் நோய் இருக்கிறவங்கக்கிட்ட டாக்டர் என்ன சொல்லியிருப்பார், தொடவே கூடாது, வாசனை ஆகாது, அதெல்லாம் நீங்கள் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். ஏறிச்சுன்னா காலி ஆகிடுவீங்க, ஏறிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், உங்கள் உடல் ரொம்ப பிரச்சனையை சந்திக்கும், சுகர் பக்கமே போகக்கூடாதுன்னு அவர் ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறார். அதுவும் அந்த வீட்டில் ஒரு நர்ஸோ டாக்டரோ இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், அவங்க தினமும் காலி. அவங்கள தொடாதீங்க, எடுக்காதீங்க, சுதந்திரம் இருக்குது அவருக்கு. யாரும் இல்லாத நேரம் அவர் பாக்ஸை திறந்து எடுத்து சாப்பிட்லாம். டைனிங் டேபிளில் போய் உட்காரும் போது அங்கே சென்டரில் தான் இருக்கும் அந்த டப்பா. ஆனால் அவர் இப்போது தான் நல்லா இருக்கிறதுக்காக அதை விட்டு கொடுக்கணும். இப்போ தான் நல்லா இருக்கணும்னு நினச்சி, நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஆயுஷாக இருக்கணும், எனக்கு இன்னும் நான் என் பிள்ளைகளோட வாழணும், என் குடும்பத்தோட வாழணும், இன்னும் நான் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வாழணும்னு நினைச்சாருன்னா சுதந்திரத்தை விட்டு கொடுக்கறது கூட நல்லது தானே. என் பொண்டாட்டியும் நானும் நல்லா இருக்கணும் போது குடியை விட்டுறது நல்லது தானே. என் மனைவியை போட்டு அடிக்கிறேன், என் மனைவியை அசிங்கப்படுத்துகிறேன், என் குடும்பத்தில் என் பேர் கெட்டு போயிருக்கு, அதனால் இந்த குடியினால் என் வாழ்க்கை எவ்வளோ சீரழிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நான் என்ன வேணால் செய்ய முடியும்னு. ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு அந்த சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரான். என்ன கட்டுப்பாட்டை கொண்டு வரான்? ஐய, நான் இதை செய்கிறதுனால தானே என் பேர் கெட்டு போயிருக்கு, என்னை பார்க்குறவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என் வீட்டுக்கு ஒரு மாதிரி நிலைமையில் இருக்குது,
என் சம்பாத்தியம் எல்லாம் இதுக்கு போய் சேருது. அப்போ நான் என் வாழ்க்கையை, என் உடலை, என் குடும்பத்தை இன்னும் நான் நல்லா வச்சுக்கணுமே, அந்த பொறுப்பு எனக்கு இருக்கே. அப்போ சுதந்திரத்தில் ஒரு கட்டுப்பாட்டும், ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடு. இப்போ சுகர் பேஷண்ட் என்ன செய்கிறாங்க, எல்லாம் சாப்பிடும்போது பார்க்கலாம், அவ்வளோதான். அவங்க வாயில் எடுத்து வைக்கும் போது நீங்கள் பார்க்கலாம், கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்க சாப்பிடும் போது பார்க்கலாம். ருசி பார்க்கலாம் முடியாது, கண்ணார பார்க்கலாம். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, கேட்டுக்கலாம், பார்க்கலாம். ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு லட்டோ ஜாங்கிரியோ வச்சா வாய் ஊறுது, கொஞ்சோண்டுலாம் கெஞ்சவே கூடாது. அப்போ சுதந்திரம் இருக்கு. அவங்க இல்லாத நேரம் நீங்கள் திறந்து எடுத்துக்கலாமே. ஆனால் அந்த சுதந்திரத்தை ஒடுக்குறீங்க, நீங்கள் அந்த சுதந்திரத்தை ஒரு கட்டுப்படுத்துறீங்க. நான் செய்ய மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், அப்படி இருக்க மாட்டேன். அப்போ சுதந்திரத்தை போதிக்கிற பிரசங்கிமார்கள் தவறாக போதித்த காலங்கள் அது. எப்படி வேணா இருக்கலாம்னு போதித்தாங்க. அதான் சொல்றார், கெடுத்து போட்டுருவாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள், சபைக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, வாலிபர்களுக்குள்ளே, ஒவ்வொரு ஆண்களுக்குள்ளே, ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே இப்படிதான் வாழணும், கர்த்தருக்காக இப்படிதான் நம்ம வைராக்கியமா வாழணும், கர்த்தருக்காக இப்படிதான் நம்முடைய உடலை அர்ப்பணிக்கணும், நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும், நம்முடைய நேரங்களை கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும். இப்படியெல்லாம் நாங்கள் போதிச்சு வச்சிருக்கிறோம். நீ வந்தா வரலனாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆண்டவரை தேடணும்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ என்ன வேணா பண்ணு, ஏன்னா உன்னதான் ஆண்டவர் நேசிக்கிறாரே அப்படின்னு போயிடுச்சு. அதான் சொல்றார், கொடிய ஓநாய்கள்ன்றார் அவங்கள. சுதந்திரத்தை தவறா போதிக்கிறவர்களை கொடிய ஓநாய்ன்றார். அந்த ஆடுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுங்க, அந்த ஆடுகளும் திசை மாறி போக ஆரம்பிச்சிடும், வழி விலகி போக ஆரம்பிச்சிடும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும். ஆடுகள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும், மரணத்தின் பாதையில் ஆடுகள் நடக்கும். எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்கு. நம்மளை சில பாதைகள் நமக்கே தெரியாது, அது மரணத்தில் கொண்டு போய்விடும், ஆபத்தில் கொண்டு போய்விடும், நம்ம வாழ்க்கையை கெடுக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத பாதைகளில் ஆடுகள் போயிடும். ஏன்னா அது ஒரு ஒரு சாதுவான மிருகம், அது எங்கே போகிறனே தெரில, எப்படியோ போயிடுது. அதனால தான் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு சபைக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு விசுவாசிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பாடு அமைச்சு வச்சுருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு எல்லை குறி வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களுக்கும் ஒரு எல்லை இருக்கணும். இதுதான், இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது, இதுதான் என் லிமிட், இதை தாண்டி என் கூட யாரும் எதுவும் பேச தேவையில்லை, இதை தாண்டி என் நேரத்தை எடுக்கக்கூடாது, இதை தாண்டி என் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது, இதை தாண்டி என்னை யாரும் தொடக்கூடாது. இதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாடு, இதுதான் என் வாழ்க்கையினுடைய நான் கட்டுப்பாடு வச்சுருக்கேன். சில எல்லைகள் ரொம்ப முக்கியம், போட்டுக்கணும். இப்போவே எவ்வளோ பேசணும், எவ்வளோ பேசக்கூடாது, எவ்வளோ சேரணும், எவ்வளோ சேரக்கூடாது, யார் கூட பேசணும், எல்லா கட்டுப்பாடுகளையும் நீங்கள் போட்டுக்கணும். அப்படி வளர்ந்துட்டீங்க நீங்கள் குழந்தைகள் கிடையாது. காலத்தை எண்ணி பாருங்க, இவ்வளோ காலமாக போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இவ்வளவு காலமாக சபை உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது, இவ்வளோ காலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளோ போதிச்சுட்டு இருக்கிறேன், கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. சில நேரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பாருங்க, இந்த ஜனங்க இப்படி தான் கவனிக்க வைக்கிறது அப்படின்னு. ஏதோ பேசுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து 2 பேர் செத்து போனாங்களாம் பாருங்க, பரலோகத்துக்கு போனாங்களாம். கதைன்னா ஒன்று கண்ணு, காது, மூக்கு, வாய், தலை எல்லாமே கரெக்டாக வருது பாருங்க அப்படியே பக்கம். ஒரு பாஸ்டரும் ஒரு டிரைவரும் செத்து பரலோகத்துக்கு ஒரே நேரத்தில் போனாங்களாம். பேதுரு அவர்கள் பரலோகத்தில் வரவேற்றாராம், வாருங்கள் பரலோகத்துக்குன்னு. அப்போது கர்த்தர் சொன்னாராம், அவங்களுக்கான இடத்த போய் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு. அப்போ பாஸ்டர் முதல்ல டிரைவரை கூப்பிட்டு போய் ஒரு பெரிய மாளிகையை காட்டி, இதுதான் பரலோகத்தில் உனக்கு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாராம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லப்பா நமக்கு மாளிகை கிடச்சிருக்கு, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், மாளிகை கிடச்சிருக்கு. பிரசங்க யாரை கூப்பிட்டு போய் அவனுக்கு கொடுன்னு சொல்லும் போது அவன் போய் ஒரு சின்ன குடிசையை கொண்டு போய் பரலோகத்தில் கொடுத்துட்றான். அந்த பாஸ்டர் சரியான கோவம்,
அவன் டிரைவரு வாரம் வாரம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வாரம் வாரம் உட்கார வச்சு ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிச்சிருக்கிறேன், வழி நடத்திருக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன குடிசையை கொடுக்குறேன், அவனுக்கு பெரிய மாளிகையை கொடுத்துருக்குறேன். அப்போ பேதுரு சொன்னாராம், நீ பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் அவங்க உட்காந்து தூங்கின்னு இருந்தாங்க, இந்த ஆள் வண்டி ஓட்டும் போதெல்லாம் பயந்துக்குன்னு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் உன் பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்கு வெறும் தூக்கம் தான் வந்துச்சு. என்ன நினைக்கவே இல்லை, அவங்க என்னை பற்றி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் இந்த டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு கர்த்தாவே அப்படின்னு உட்காந்துட்டு போனாங்க. என்னை ரொம்ப நினைச்சதே இந்த டிரைவரால் தான். இந்த பிரசங்க யாரால என்ன பண்ணு, நீ உட்காந்து தூங்க வச்ச, அவ்வளோதான். சிலருக்கு அப்படி தானே இருக்குது கோயிலில், நான் இங்கே உட்காந்து தாலாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி, ஆறாரோ ஆறீராரோ தூங்கு தூங்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, நான் என்னை பிரசங்கிக்க முடியும், அதான் பிரச்சனை. கர்த்தரை போதிக்கிறதுக்கு பதில் என்னை நான் பிரசங்கிக்க முடியும். வேத வசனத்தை பிரசங்கிப்பது அவசியம்தான். அதில் இருக்கிற ஆபத்து என்னன்னா, என்ன தானே நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்போ என்ன ஒரு சிறந்தவனா, ஒரு சிறந்த அறிவுள்ளவனா, சிறந்த திறமை உள்ளவனா உங்கள் முன்னாடி நிறுத்திக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். அந்த முயற்சி எடுக்கும்பொழுது சில நேரத்தில் என்ன ஆகிடுது, எல்லாரும் என்னை கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கவனத்தில் நான் எவ்வளவு அட்ராக்டிவாக என் ஸ்பீச்சை, என் பிரசங்கத்தை, என் பேச்சை எவ்வளோ நயமாக அழகாக செதுக்கி உருவாக்கிக்கிறேன் அப்படின்றதில் சில நேரத்தில் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் நான். ஒரு 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 சரியான பிரசங்கியாராக இருந்தால் அவருக்கு இந்த ஆபத்து இருக்குது. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிக்குவார். எதை வேணாலும் பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணால், ஏதோ ஒரு கதை, பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை, புதிய ஏற்பாட்டில் ஒரு கதை, தான் நினைக்கிறதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறவருக்கு இந்த பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் எ குட் லிசனர். ஒரு நல்லா கேட்கக்கூடியவர்கள் எனக்கு தேவையாக இருக்குதா? அப்போ நான் வசனத்தை எடுத்து சொல்லும்போது என்னை முக்கியப்படுத்த வேண்டியதாக இருக்குது, என்னை சிறந்தவனாக காட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் நிறைய பேர்கிட்ட சில நேரம் பிரசங்கியார் யாரை பற்றி பேசுகிறாரோ அவர் போயிடுறாரு, அவர் அங்கே சீன்லேயே இல்லை. இதை பேசுகிறவர் தான் பிரபலமாகிடுறாரு, பேசுகிறவர் தான் அங்கே பாராட்டுக்குரியவராகிறாரு, பேசுகிறவருக்கு தான் பெரிய மதிப்பு வருது, பேசுகிறவருக்கு தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி நல்லா பேசினார்ல, என்ன பேசினார் அதெல்லாம் கிடையாது, நல்லா பேசினார். அந்த பேசுகிற பேச்சாளருக்கு கிடைக்கிற, அந்த பிரசங்கியாருக்கு கிடைக்கிற மதிப்பு கூட யார் இவரை பேச வச்சாரோ, யாரை பற்றி பேசணுமோ, யார் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானவரோ அவருடைய எண்ணங்கள் ரொம்ப குறைஞ்சிடுது. பேசுகிறவர் ரொம்ப பெரிய இடத்தை எடுத்துக்கிறார். அந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனைனா, தேவனுடைய வார்த்தையை தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன், கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சமையல்கார மாதிரி சமைச்சிக்கிட்டு வரணும். ஏன்னா என் சாப்பாடை சாப்பிட்றவங்க ருசியாக சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், அப்படி தானே எண்ணத்தோடு தானே சமைக்கிறோம். அதனால் நம்ம எப்படி அதை சமைச்சு போடணும், நல்லா பேசணும், நல்லா ருசிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதுக்கு மத்தியில் இன்னொன்றையும் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன நல்லா என் பிரசங்கத்தை விரும்ப வேண்டும் என்றும் நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவர்கள் கேட்கணும்னு விரும்புகிறேன். அதை பேசுகிறாரே அவரையும் அவர்கள் விரும்பணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன ஆகிடுது, சில நேரங்களில் ரொம்ப மென்மையாக, ரொம்ப தரம், உலக தரமாக மாறிடுது. அது தேவ வார்த்தையை விட அதிகமாக பிரசங்கியாருடைய மேல் கவனம் அதிகமாகிடுது. அதனால் அடிக்கடி இருக்கிறீங்களான்னு வேறு கேட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா என் கூட தான் இருக்கிறீங்களா, நான் பேசிகிட்டு இருக்கிறேன், என் கூட தான் இருக்கீங்களா, அலோன்னு வேற சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் தாங்க முக்கியமானவராக ஆக்கிக்கிற ஒரு ரகசிய சுய ஆராதனையை பண்ணிகிட்டே இருக்கிறேன். தேவனை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு ரகசியமாக என்னையும் ஆராதிக்க வச்சிடுறேன். உங்களை நல்லா பாடுறாருல, நல்லா பேசுகிறாருல, நல்லா இருந்துச்சுல்ல, நல்லா நடத்துகிறாருல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லன்னு சொன்ன அத்தனையும் அவருக்கு ஒருவருக்கு தான் உகந்தது, அவர் ஒருவருக்கு தான் அது தகுந்தது. அவரை தவிர இது வெறும் கருவி, வெறும் சத்தம் எழுப்பக்கூடிய கருவி, அவ்வளோதான். என்னை மறைத்து அவர் பேசலைன்னா பேசுகிறவ எல்லாமே
வெறும் இந்த மனுஷனை ஆராதித்தவர்களாக தான் இங்கிருந்து போவீங்க. அந்த பிரச்சனை இருக்கு. என்னுடைய ஆளுமையை காண்பிக்க முயற்சி செய்து விடுகிறேன். சில நேரங்களில் ஒரு உள் அடக்கம் இருக்கு, எனக்கு ஆண்டவர் இங்க மகிமைப்படணும்னு உள் அடக்கம் இருக்கு. ஆனா என்னுடைய திறமையை காட்டி நான் எவ்வளவு சிறந்தவன் என்பதையும் காட்ட ட்ரை பண்ணிடுறேன். இந்த சோதனையை தவிர்க்க ட்ரை பண்ணுறேன். ஒரு பிரசங்கர் ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. இந்த பிரச்சனை அவருக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பாவம். இதை தவிர்க்க முயற்சி செய்தாலும் இந்த டெம்டேஷன், இந்த சோதனையில் அடிக்கடி விழுந்துடணும். அதை கொஞ்சம் எடுத்துடணும். அதனால் நான் நிறைய நேரத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என்னை பார்க்குறவங்கள நான் சந்திக்கும் போது அவங்கள பார்த்து கேட்பேன், பிரயோஜனமாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்பேன். முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சான்னு கேட்பேன், இப்போ பிரயோஜனமாக இருந்துச்சான்னு கேட்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா அர்த்தம் என்ன? எனக்கு மார்க் போடுவீங்களா? நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறது நல்லா இருந்துச்சா, எனக்கு 100 மார்க் தருவீங்களா? அப்படி தானே அர்த்தம். அது அப்படி தானே அர்த்தம். அதனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக அதை விட்டேன், நான் கேட்குறதே கிடையாது. ஆனால் என் மாணவர்கள் போல் சில பேர் இருப்பாங்க, எனக்கு மாணவர்கள் போல் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி கேட்பேன். நான் அவங்கள பிடிச்சி கேட்பேன், கவனிச்சிங்களா, நல்லா இருந்ததா, கரெக்டாக இருந்ததா, பிரயோஜனமாக இருந்துச்சா அப்படின்னு. எனக்கு ஒரு சிலர் மாணவர்கள் போல் நடந்துக்குவாங்க என்கிட்ட. அவங்கள மட்டும் தனியாக பிடிச்சி கேட்பேன் நான். இப்போ முன்னாடியெல்லாம் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், நல்லா இருந்துச்சா, பிரயோஜனமாக இருந்துச்சா, கரெக்டாக இருந்துச்சா, உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சதா, உங்களுக்கு வந்து சேர்ந்துதா, அந்த அளவுக்கு கேட்பேன். இப்போ நான் மாற்றிக்கிட்டேன். எப்படி மாற்றிக்கிட்டேன்? மாணாக்கர் போல் உட்காந்து கவனித்து இவர் பேசுகிறாரு, இது என்னன்னு உட்காந்து நோட்ஸ் எடுத்து இந்த வார்த்தைகள்லாம் சம்மந்தப்படுத்தி காட்டுறாரு, நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி காட்டுறாருன்னு ரொம்ப ஆர்வமாக அக்கறையாக கவனிக்கிற ஆட்களை பிடிச்சி மட்டும் கேட்குறது. கவனிச்சிங்களா, கரெக்டாக இருந்துச்சா? எனக்கே தெரியும் இப்போல்லாம். நீங்கள் வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு அந்த திருப்தி. இப்போ இந்த இந்த கண்ணோட்டங்களில் இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஒரு பிரசங்கியாராக எந்த ஆபத்தில் இருக்கிறாருன்றதை சொன்னல, அவர் தன்னையே பிரசங்கிக்கவும் தன்னையே ஆராதிக்கிறவர்களாகவும் இங்கே மாற்றி அவர் பேர் எடுத்துக்கிட்டு போக முடியும். இயேசு ரொம்ப ஒதுக்கப்பட்டவராக ஆக்க முடியும். ஆனால் இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் இப்போ திருப்தி அடையிறதே கிடையாது. யாருன்னா சொன்னால் தான் நான் திருப்தி அடையிறது கிடையாது. நான் சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு போவேன் வீட்டுக்கு. பிரசங்கம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் தூக்கமே வராது, சாப்பிடவே பிடிக்காது. 2-3 நாள் ஆகும் அதிலிருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கு. சே, இப்படி சொல்லியிருக்கலாமே, இன்னும் கரெக்டாக சொல்லியிருக்கலாமே, இன்னும் சரியாக சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்படி சொல்லாமல் போயிட்டேன். சே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, புரிஞ்சுக்க கஷ்டப்பட்டிருப்பாங்களே, அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கோமே, எல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறேன். நான் நிறைய நேரங்கள் அப்படி இருந்திருக்கேன். நான் உண்மையை சொல்கிறேன். இந்த இடத்துல நின்றுக்கிட்டு நிறைய நேரம் சாப்பாடே இறங்காது, வெறுப்பாக இருக்கும். ஏன் தான் இதெல்லாம், ஏன் இப்படி பேசுகிறேன். அந்த நேரங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு, எனக்கு எவ்வளோ பிரச்சனையை உருவாக்கியிருக்கேன்னா, பிரசங்கம் பண்ணுறதையே வெறுத்துருக்கேன். சே, இப்படி ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை மைக்கை எடுத்து ஜனங்களுக்கு முன்பாக இப்படிலாம் சொல்லிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கிறேன். பிற்காலங்களில் என்னை ஒரு பக்குவப்படுத்திக்கிட்ட பிறகு நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, எனக்குள்ள ஒரு திருப்தி காண ஆரம்பித்தேன். நான் சரியாக பண்ணால் எனக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். நான் வந்து யார்கிட்டயே போய் கேட்டெல்லாம் மார்க் வாங்கிக்கிறது கிடையாது. ஆனாலும் இருக்கிற ஆபத்து என்னன்னா, என்னை ஆராதிக்கிற ஒரு இடம் இல்லை இது. அதை நானும் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே வர்றவங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். 6 விஷயம் சொல்கிறேன், மனசில் வச்சுக்கிட்டு போங்க. நீங்கள் ஒரு நல்ல கேட்கிறவர்களா, இவர் ஒழுங்காக பிரசங்கிக்கிறவராக இருக்கிறாரான்னு பார்க்கணும்னு சொன்னல, இவர் ஒழுங்காக போதிக்கிறாரான்னு பார்க்கணும்னு சொன்னல, நீங்கள் சரியான கேட்கிறவர்களாக இருக்கிறீங்களான்றத எப்படி அடையாளப்படுத்திக்கலாம்? நீங்கள் இங்கே உட்காந்து சரியாக தான் கவனிக்கிறீங்களா, இங்கே உட்காந்து சரியாக தான் கேட்டுட்டு இருக்கிறீங்களா, எப்படி அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம்? ஆர் யூ எ குட் லிசனர்? ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, சபைக்குள்ளே வந்து உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது, த ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எக்ஸ்பெக்ட் காட் டு ஸ்பீக். இந்த மனுஷன் பேசணும்னு நினைக்காது, எதிர்பார்க்காது. ஆண்டவரே நீர் என் கூட பேசணும்னு எதிர்பார்க்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே என் கூட. இந்த மனுஷன் பேசுகிறத கேட்க நான் வரல. இந்த மனுஷங்கிட்ட என்ன இருக்க போகுது? இவரும் ஒரு குடும்பம் போராடிட்டு இருக்காரு, இவருக்கும் ஒரு பிள்ளைங்க இருக்குது, வீடு இருக்குது, இவருக்கும் தேவைகள் இருக்குது, இவருக்கும் ஒரு நெருக்கம் இருக்குது. இவர் அப்படி என்ன எனக்கு சொல்லி கொடுத்துட போகிறாரு? இவர் பேசுகிறத வச்சுக்கிட்டு நான் என்ன ஆண்டவரே பண்ண போகிறேன்? இவருடைய அனுபவத்தில் இருந்தோ, இவருடைய சொந்த மனதில் இருந்தோ இவர் பேசி அதில் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைச்சி நீங்கள் எனக்கு பேசுங்க. எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு தைரியம் வேணும், எனக்கு நம்பிக்கை வேணும். வாழ்க்கையில் நான் நிறைய காரியத்தை இழந்துட்டு இங்கே வந்திருக்கிறேன், நிறைய சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறேன், சவால்களோடு வந்திருக்கிறேன்.
இந்த மனுஷன் பேசி எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷன், மதிக்கிறேன், அவரை மதிக்கிறேன், அவர் பேசுறது எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் இவர் பேசிட்டு இவர் சத்தத்தை கேட்டுட்டு நான் போயிடக்கூடாது. உன் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. ரீச் மீ லார்ட். என்ன சந்தியும் இந்த நேரம், என்ன நீர் சந்திக்கிற ஒரு நேரமா இருக்கட்டும், என்னோட பேசுகிற ஒரு நேரமா இருக்கட்டும். அன்னைக்கு இருளும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமான உலகத்தை பார்த்து நீர் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது நீர் சொன்னீர், அந்த வார்த்தை போய் உண்டாக்குனதை கண்டீர். இன்றைக்கும் என் வாழ்க்கையிலும் அந்த சூழலோடு தான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கை உலகத்தை நீர் அந்த ஒழுங்கினத்தை, அந்த இருளை வெறுமையை பார்த்து நீர் பேசும் உம்முடைய சத்தம் இந்த வாழ்க்கையில உதிக்கட்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அட்மிட் God knows better than you do. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு வந்தீங்க உட்காராதீங்க. இந்த வசனம் எனக்கு தெரியும், பைபிளே திறக்கிறது கிடையாது. ஆதியாகமம் 1:1 தானே மனப்பாடமாக எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு சிலர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த 1ஆம் அதிகாரம் அந்த முழு பேப்பரை கிழிஞ்சு போன அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த 1ஆம் அதிகாரம் திறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1:1 போது மனப்பாடமாக தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ இதை தானே சொல்ல போறீர், எனக்கு தெரியும். இதை நான் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதை ஏற்கனவே சொல்லிட்டீர். ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இதை ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறீர், ஏன் இந்த முறை கேட்டால் உங்களுக்கு என்ன? இதை உங்களுக்கு இந்த முறை புரிஞ்சிக்கிற விதத்தில் இன்னொரு விதத்தில் அதை புரிஞ்சிக்க ஏன் நீங்கள் முயற்சி எடுக்கலை? எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்சிட்டீங்க. தென் நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரியாதுன்ற விதத்தில் உட்காரணும். காதில் அழுக்கு நிறையா இருந்தால் காது அடைச்சிக்கோன்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு தேவன் உங்களுக்கு சொல்ல வர்றத, என்னை விட என் தேவனுக்கு என்னை பற்றி தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை. இந்த நேரத்தில் என் தேவனுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? என் தேவனுக்கு என் குடும்பத்தை பற்றி தெரியும், என் பிள்ளைகளை பற்றி தெரியும். அவர் பேசட்டும், அவர் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு உட்காந்து கேட்கணும். மூணாவது, இந்த பிரசங்கர் பைபிள்ல தான் பேசுறாரான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதனால அடிக்கடி திறந்து பார்த்துக்கோங்க. இவர் பேசுறதே வசனம் போல தான் இருக்கும் சில நேரத்தில். அதனால இவர் பேசுறதெல்லாம் கரெக்டானு கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அதை செய்யணும். நாலாவது, பிரசங்கத்தை சர்ச்சில் வந்து கேட்க பாருங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு போகிறது கிடையாது, யூடியூப்பில் கேட்டுக்கிறது. சிலர் டிவியில் உட்காந்து கேட்டுக்கிறது. சர்ச்சில் வந்து கேளுங்க. சபையை தேவன் போதிக்கிற இடமாக வச்சிருக்கிறார். அப்போ போதிக்கிற இடத்துக்கு தான் போகணும். கொரோனா டைமில் வீட்டுக்கே ஃபோன்லேயே கிளாஸ் நடந்தது. ஏன்னா அது தற்செயல், அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அன்னைக்கு சபைக்கு கூட வர முடியல. அதனால் இன்டர்நெட்டில் போட்டுட்டு யூடியூப்பை பார்க்குறவங்களாம் பார்த்துக்கிட்டாங்க. பரவாயில்ல, சபைக்கு போகாமல் இது நல்லா இருக்கு, பழகி போச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு. இதுவே நல்லா இருக்கா, போகாமல் கோயிலே போகாமல் வீட்டில் ஆன் பண்ணி விட்டு பாத்திரம் சமைக்கலாம், ஆன் பண்ணி விட்டு துணி துவைக்கலாம், சர்ச்சுக்கு போன மாதிரியும் இருக்குது, வீட்டு வேலையும் முடிச்ச மாதிரியும் இருக்குது. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் இங்கேருந்து திருநெல்வேலி போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் போகிறேயா, ஆனால் உங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே தான் ஏன் போவேன், காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு அப்படியே போவேன்யா. தவறு இல்லை. ஏன்னா சில நேரங்களில் தவிர்க்க முடியாது. உடல்நிலை சரியில்லை, பலவீனமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழல் தவிர்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் கற்றுக்கொள்ளுகிற இடம் ஃபோன் இல்லை, அது தற்காலிக உதவி தான். தேவன் சபையை தான் போதிப்பதற்காக ஏற்படுத்தி வச்சிருக்கார். ஸோ இது போதிக்கிற இடம். இங்கே வந்து உட்கார்ந்து தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் உங்களை பழக்கி வைக்க கொள்ளணும். ஐந்தாவது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு மாதத்தில் ஒரு முறை போகிறத பற்றி பேசலை, நான் வாரத்தில் ஒரு முறை போகிறத பற்றி பேசலை. நீங்களாவது பரவாயில்ல, வாரத்தில் ஒரு முறை வரீங்க. சிலர் மாதத்தில் ஒரு முறை வரீங்க, அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறாங்க, வருஷத்தில் ஒரு முறை தான் வருவாங்க. அடுத்த வாரம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், நீங்கள் பாருங்கள், இதுவரையும் வராதவங்களாம் வந்து உள்ளே உட்காந்துக்குவாங்க பாருங்கள்.
அவங்களுக்கு இந்த பண்டிகை தான் அவங்க கிறிஸ்தவர்கள் என்பதற்கே அடையாளம். அவங்க ஒரு பண்டிகைக்கு போயிட்டு வந்துட்டா என்னவோ வாழ்க்கையில் பரலோகம் போயிட்டு வந்ததுக்கு சமமாக நினச்சிக்கிறது. நம்ம கண்டிப்பாக பரலோகம் போயிடுவோம். இன்னைக்கு ஈஸ்டர் போயிட்டு வந்துட்டேன், ஏசப்பா பார்த்துக்கங்க வந்துட்டேன், கோயில் அட்டண்டன்ஸ் போட்டேன் நான் அப்படின்னு. சபைக்கே வரமாட்டான் உங்கள் பையன், என்னங்க அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா கிட்ட. நான் கூட சொல்கிறேன் பாஸ்டர், சர்ச்சில் போய் தலையை காட்டு வாடா அப்படின்றேன். என்னம்மா வாசல் வழியாக போய் தலையை மட்டும் உள்ளே காட்டிட்டு வந்துரு. அதை சில பக்திமான்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கோயில் வாசலில் போகும்போது, கோயில் கூட வருது கிடையாது, கோயில் வாசலுக்கு போகும்போது ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு போயிடுறது, ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு போயிடுது, தான் கைக்கு அவங்களே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது. அந்த முத்தம் ஆராதனைக்கு சமம். பாட்டு பாடி ஆராதிச்சு வசனத்தெல்லாம் கேட்டதுக்கு சமமாக கருதிக்கிறாங்க அந்த ஒரு முத்தம். சிலர் கைக்கெல்லாம் முத்தம் கொடுக்கறது கிடையாது, பைபிளை படிச்ச மாதிரி முத்தம், பைபிளை படிச்சது போல நினச்சிக்கிறது. முத்தம் கொடுத்துட்டா பைபிள் படிச்சுட்டேன், கையில் முத்தம் கொடுத்துட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதாவது அந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது ஒரு அப்படி ஒரு தரிசனம் அவ்வளோதான். போதிக்கப்படும் போதெல்லாம் வர முயற்சி செய்யுங்கள். கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ளும். யூ ஆர் ஏ லேர்னர் until you die. மரிக்கும் வரை தேவ வார்த்தையால் நீங்கள் போதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இந்த உலகம் சரியான உலகம் இல்லை, இல்லைன்னா இந்த உலகம் நமக்கு போதிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் அறியாதவர்கள் நமக்கு போதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பாவம் நிறைந்த உலகம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க நம்ம கற்றுத்தரும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை போதிப்பது தான், கேட்பது தான், அதை பழக்கமாக்கி கொள்வது தான் நம்முடைய தொடர்ச்சியான வேலையாக இருக்கணும். அப்போ வாரம் வாரம் வரணும், வாரம் வாரம் வரணும், சபைக்கு ஒழுக்கமாக வரணும், வாரம் வாரம் வரணும், நல்லா கிளம்பி வரணும், இன்னைக்கு ஆயத்தமாக வரணும். இது என்னுடைய முக்கியமான வேலை. இந்த வாரத்திலேயே நான் செய்யக்கூடிய சிறந்த காரியம் கடவுளுடைய சமூகத்துக்கு போய் அவருடைய வார்த்தையை கேட்க ஒரு பெரிய ஆர்வத்தோட வரணும், தொடர்ச்சியாக வரணும், அதை பழக்கப்படுத்திக்கணும். 6வது, வெறும் கேட்குறதுல மாத்திரம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும், செயல்படுத்த ட்ரை பண்ணணும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் தான் இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், இவர் தப்பாக சொல்லி தந்தால் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. டூ நாட் லிசன், அதை கேட்கவே கூடாது. அடுத்த வாரம் வரலாமா வரக்கூடாதான்னு முடிவெடுத்துட்டு தான் இங்கேருந்து நீங்கள் போகணும். இவர் போதிக்கிறது கரெக்டான. ஆனால் நீங்கள் ஒரு வேளை தேவன் உங்களுக்கு காண்பித்துட்டார், கடவுள் உங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, நீ சரியாக பார்க்கல, இவ்வளோ நாள் நீ சரியாக பார்க்கல, இப்போ நீ சரியாக இதை பார்க்கணும், நீ செய்கிறது தவறு, இது மாதிரி செய்யாத, இப்படிலாம் இருக்கலாம், இப்படி ஒரு முடிவெடு, இப்படி ஒரு வாழ்க்கையை நடத்து, இப்படி உன் குடும்பத்தை நடத்துன்னு கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தால், இப்படி தான் நீ வாழணுன்ற ஒரு மனப்பான்மையை இந்த காலவேளையில் கடவுள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருந்தா, கோ அண்ட் ப்ராக்டிஸ் தட். இங்கிருந்து போய் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாக உங்களை அற்புதமானவர்களாக நீங்கள் மாற்றிக்குவீங்க. ஏன்னா கடவுள் எதையும் உங்களுக்கு சும்மா சொல்லித்தர்றதில்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதை செயல்படுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறைய பிள்ளைங்க படித்த வேலைக்கே போகிறது கிடையாது. அவங்க படிப்பு ஒன்று, செய்கிற வேலை ஒன்று. அது அவங்க வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட்டு, அவங்க காலங்களெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு சம்பந்தம் இல்லாமல் அந்த 6 நாளை வாழ்கிறது. கிறிஸ்தவனானே டவுட்டு, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தியே என்னப்பா இப்படி இருக்கிறேன்னா, அதெல்லாம் அது ஒரு வேஷம், அது ஒரு வேஷமாகிடுது. இல்லை, இங்கே நீங்கள் வர்றது எதுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிறது, உங்கள் பேச்சை மாற்றிக்கிறது, உங்கள் சிந்தையை மாற்றிக்கிறது, உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றிக்கிறது. உங்களை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சிருந்துருப்பீங்க, ஆனால் கடவுள் இன்னைக்கு உங்களை பார்த்து அற்புதமான உண்மையை சொல்லியிருப்பார். நீங்கள் வீட்டுக்கு போய் திரும்பி அதையே நினச்சின்னு இருக்கக்கூடாது. அதாவது போன வாரம் எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படி வாழக்கூடாது. நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். இன்னொன்று சொல்கிறேன், இது சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். உடம்பு குறைவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ உட்காந்து பார்க்குறீங்க, 1 hour பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆர்வமாக பார்க்குறீங்க. பார்த்து முடித்த உடனே சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தின்றீங்க. எப்படி இருக்கும்? எப்படி குறையும்?
அந்த மாதிரி தான் கோயிலுக்கு போயிட்டு சம்பந்தம் இல்லாமல் பேசுறது, சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரி, பரவாயில்ல, கோபம் வருதா, பரவாயில்லன்னு சொல்லுங்கள். சரிம்மா, விட்டுடலாம், சரியாயிடும், பரவாயில்ல, பார்த்துக்கலாம், பரவாயில்லன்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள் பரவாயில்ல. கோபமான சூழ்நிலைக்கு வரும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நன்றியாக இருக்க முயற்சி செய்யுங்க, விட்டு கொடுங்க, முன்னேறி செல்லுங்க. தேவனுடைய வார்த்தையால் வழி நடத்தப்படுவதற்கு உங்களை அனுமதி கொடுங்க. அற்புதமானவர்களாக மாற்றிக்கொள்வீங்க, அற்புதமானவர்களாக வாழ்வீங்க. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கற்றுத்தந்த ஞானத்துக்காக, அறிவுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படி வாழலாம், எப்படி வாழ முடியும், எப்படி இந்த சபை எங்களை நடத்துகிறது, எப்படி நடத்தணும், ஒரு பிரசங்கியாருடைய நோக்கம் என்ன, ஒரு கேட்கிறவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு இந்த காலவேளையில் காண்பித்திருக்கிறார். ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்து ஆண்டவரே, சத்தியம் எது, எது சத்தியம் இல்லை, எது சுதந்திரம், எது சுதந்திரம் இல்லை என்பதை காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களும் தொடப்படட்டும். எத்தனையோ கண்ணீருக்கு மத்தியில், சூழ்நிலைகளுக்கு மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருப்பார்கள் ஆண்டவரே. அவளுக்கு விடுதலை தாரும், அவள் கண்ணீர் யாவையும் துடைத்தருளும், அவள் குடும்பங்களை மாற்று ஆண்டவரே, அவள் தேவைகளை ஆண்டவரே சந்தியும், அவர்கள் போய் வெற்றிகரமாய் வாழட்டும் ஆண்டவரே. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளோடு இருப்பீராக, அவளுக்கு இருக்கிற பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, அவள் சாதிக்கட்டும் ஆண்டவரே. இங்கே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் முன்னே உம்முடைய சமூகம் செல்லட்டும். எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.